54வது சட்ட திருத்தம் 1992ல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு அத 3 பகுதிகளா பார்க்கலாம். முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. முனிசிபாலிட்டிய 3 வகைகளா அந்த பகுதியை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நகர் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர் பஞ்சாயத் அப்படின்னா கிராமப்புற பகுதிகள்ல இருந்து நகர்ப்புற பகுதிகளை மாற்றம் அடையக்கூடிய பகுதி. அதாவது தமிழ்நாட்டுல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்னன்னா முனிசிபாலிட்டி, நகராட்சி, சிறிய நகர பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சி, பெரிய நகர பகுதி. பொதுவாக நகர பகுதிக்கான விளக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸோ அல்லது அது அலைட் ஆக்டிவிட்டிஸோ நடக்கக்கூடாது. அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நகர பகுதி. அப்படி ஏதாவது நடந்தா அது வில்லேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து அமைப்பு. அமைப்புனா என்ன அப்படின்னா அமைப்பு அப்படிங்கிறது உறுப்பினர்களும் அதனுடைய தலைவரையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த உறுப்பினரும் இருப்பாங்க, தலைவரும் இருப்பாங்க. இவங்க எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா மக்களால் தேர்தல் மூலமாக தான் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. பொதுவா மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் 3 வகைகளிலேயும் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் என்ன பண்ணப்படுது, தலைவர் சேர்பர்சன் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றங்கள் முடிவு செய்து நேரடியாக தேர்ந்தெடுக்கணுமா அல்லது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கணுமா. இது போக முனிசிபல் பத்தி சிலவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அல்லது சிறப்பு அறிவு இருக்கும். இவங்களையும் என்ன பண்ணலாம், ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாத மெம்பரா உள்ள வச்சுக்கலாம். இது போக லோக்சபா மெம்பர், மக்களவை உறுப்பினர், அந்த ஏரியாவினுடைய மக்களவை உறுப்பினர், அந்த ஏரியாவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அந்த ஏரியாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஏரியாவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இவங்களையும் தேவைன்னா மாநில அரசாங்கம் என்ன பண்ணலாம், ஓட்டளிக்க முடியாத உறுப்பினர்களாக உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து வார்டு குழுக்கள். இது என்ன வார்டு குழுக்கள், பஞ்சாயத்துல பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு நகர்பகுதி இருக்கு, அந்த நகர்பகுதியுடைய பாப்புலேஷன் 3 லட்சம் அல்லது அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அங்கதான் வார்டு குழுக்கள் அமைப்பாங்க. அதாவது அந்த ஒரு நகர்பகுதியை சின்ன சின்ன டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சியா பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கு பேர் ஒரு வார்டு. அந்த வார்டு மொத்தமா சேர்த்து மொத்த மக்கள் தொகை 3 லட்சம் அல்லது 3 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா 1 அல்லது 2 வார்டை சேர்த்து வார்டு குழுன்னு உருவாக்கிடுவாங்க. இந்த வார்டு குழுவுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படணும், எவ்வளவு சீட் ஒதுக்கணும், அப்படி எல்லாமே மாநில சட்டமன்றங்கள் முடிவு செய்யும். அடுத்து இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கப்படுகிறது, பொதுவாக எஸ்சிக்கு கொடுக்குறாங்க, எஸ்டிக்கு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு 3 1 கொடுக்குறாங்க. இதுதான் என்னது இடஒதுக்கீடு. அடுத்து கால அளவு. பொதுவாக 5 வருடங்கள் இருக்கும். இந்த 5 வருடங்கள் பிறகு கண்டிப்பாக தேர்தல் நடத்த வேண்டும். ஒருவேளை 5 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், முடியலாம். அப்படி முடிச்சாலும் தேர்தல் நடத்துவாங்க. அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு 6 மாசம் சிறப்பு அமர்வு நடத்தி அதன் பிறகும் தேர்தல் நடத்தலாம். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா முக்கிய அம்சத்தினுடைய முதல் பகுதி. அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.